சிஸ்டர் குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர், குஷியா இருக்கேன். சிஸ்டர் இன்னைக்கு வந்து நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான டாபிக். வீட்டுக்கு வீடு ஒரு பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு டாபிக். குறிப்பா பேட் கேர்ள் மாதிரி படங்கள்லாம் வேற வந்துருச்சா, சும்மாவே ஆண்களும் பெண்களும் மோசமானவர்களா மாறிட்டாங்க. நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல காமன் தப்பு நம்ம மட்டும்தான் பேசணும். இப்ப பாரிசாலன் கூட ஒரு பேட்டியில வந்து சென்னை மாணவர்கள் ஆஹ் காசு நாசமாக்கும் காமம் அப்படின்னு தலைப்பை போட்டு எடுக்கிறார். அந்த அளவுக்கு உலகம் வந்து ரொம்ப மோசமாக ஆகுது. ஸோ இதுல கல்யாணம் ஆன பெண்கள் சில சமயம் கமெண்ட்லயும் போடுறாங்க, போன்லயும் கேட்கறாங்க. என்ன அப்படின்னா, என் புருஷன் நிறைய பெண்களோட தவறான தொடர்புல இருக்கிறான். கேட்டா நான் ஆம்பளடி அப்படிதாண்டி இருப்பேன்றான். ஆனால் நான் ஏன் உத்தமையா இருக்கணும்? இப்ப ஏன்னா ஆணை தேடி பெண் போய் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் எல்லாம் கொடுக்க மாட்டான். பெண்ணை தேடி தான் வரும். அந்த பொண்ணு ஜஸ்ட் அக்செப்ட் பண்ணாலே போதும். இல்ல, ஒரு படத்துல ராஜ்கிரண் சொல்லுவார், ஒரு பொண்ணு வந்து ஜன்னலை திறந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருப்பா. ஜன்னல் திறந்து பார்த்தாலே முடிஞ்சு போச்சு. ஆணுக்கு தான் கஷ்டம் ஒரு பெண் துணையை தேடுறது. அப்படி இருக்கும்போது நீ இவ்வளவு திமிரா பேசுறன்னா நான் எதுக்கு உனக்கு உத்தமையா இருக்கணும்? ஏற்கனவே ஒரு நடிகை அதை பத்தி கூட போட்டிருந்தோம். நான் உத்தமையா இருக்கனால எனக்கு என்ன சிலையா வைக்க போறாங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் அவங்க பரிதாபமா இறந்தாங்க, கேன்சர் வந்து. ஸோ இப்போ இவங்க எல்லாம் கேட்குற கேள்வி இதாக தான் இருக்குது. அந்த லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அந்த நிகழ்ச்சியில கூட பார்த்தீங்கன்னா அடிக்கடி இது வரும். அவன் அப்படி இருந்தான், அதனால நானும் இப்படி போனேன். அப்படி ஒருத்தங்க மாட்டினாங்கன்னா அவன் மட்டும் யோக்கியமா கேளுங்கன்னுவாங்க. அப்ப கேட்கும்போது பார்த்தா, ஆமா நான் அப்ப இருந்தேன், அப்புறம் நான் மாறிட்டேன் அப்படி இப்படின்னுவான். அப்ப ஒருத்தருடைய அந்த குணம் மாறுறதுக்கு இன்னொருத்தருடைய, ஆனா இது ஆக்சுவலா உள்ள இருக்குது. இதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படி நினைக்கலையே. இதுக்கு முன்னாடி கணவன் இது ஒரு பெரிய டாபிக்கா இருந்தாலும் மேக்சிமம் எல்லாருக்குள்ளயுமே இருக்கிறது பாத்தீங்கன்னா, இப்ப வீட்டுல ஒரு அக்கா ஓடி போய் கல்யாணம் பண்ணிருப்பாங்க, லவ் மேரேஜ். அப்ப தங்கச்சிக்கு தோணும், அக்கா போனாங்கல்ல நம்மளும் போனா என்ன. அதனாலே ஸ்கூல்ல பசங்க இருப்பாங்க, ஒரு பொண்ணுங்க வந்துட்டு பசங்க கிட்ட பேசுவாங்க, ஒரு குறிப்பிட்ட சிலர் மட்டும். அப்ப மத்த பொண்ணுங்களுக்கு தோணும், நம்மளும் அந்த மாதிரி பேசினா என்ன. ஒரு ஸ்டாஃப் செஞ்சுட்டு இருப்பாங்க 10 பேரு, ஒருத்தர் வந்துட்டு தவறுதலான ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுவாங்க, திருடுறது, பொய் சொல்றது, ஓனரை ஏமாத்துறது, அந்த மாதிரி. அப்ப கூட இருக்கிறவங்க நம்மளும் அந்த மாதிரி பண்ணா என்ன. சோ இது மெஜாரிட்டி இருக்கு பிரதர். இதை தாண்டி எல்லா இடத்துலயுமே நல்ல விஷயங்கள் ஈர்க்கிறத விட கெட்ட விஷயங்கள் ஈர்க்கப்படுது. அதுக்கு ஆன்சர் தெரியல இல்ல பிரதர். இன்னொரு விஷயம் என்னன்னா, கெட்டது பண்றவங்க இதான் ரைட்டுன்னு அடிச்சு சொல்றாங்க. நல்லது பண்றோம், ஒரு தடுமாற்றத்துல இருக்கிறோம், நம்ம ரைட்டா தான் இருக்கிறோமா, அவனுக்கே ஒரு டவுட் வருது, நம்ம பைத்தியக்காரத்தனமா இருக்கிறோமா. அதனாலதான் அவங்க கேட்கறாங்க அந்த கோபத்துல, இவன் இப்படி எல்லாம் பண்றான், நான் மட்டும் எதுக்கு உத்தமையா இருக்கணும் அப்படின்னு கேட்கறாங்க. சோ இது சீதையை வந்து ராமாயணத்துல கடத்திட்டு போயிடுறான் ராவணன். அப்ப என்ன பண்ணுவான், அவன் வைரத்தை கொடுத்து மயக்க பார்ப்பான். இது மாதிரி ஒண்ணு வார்த்தை ஜாலத்துல மயக்க பார்ப்பான். இந்த மாதிரிலாம் சொல்லும்போது ஒண்ணு சொல்லுவான், நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற, அவன் ராஜா, நீ போயிட்ட, நீ செத்து போயிட்டேன்னு நினைச்சிட்டு அவன் இன்னொரு பட்டத்து அரசு எடுத்துக்க போறான் அப்படின்னு சொல்லுவான். உடனே சீதை சொல்லுவா, எல்லாரும் உன்ன மாதிரியே இருப்பாங்கன்னு நினைச்சேன் நீன்னு, என்னுடைய கணவர் பரமாத்மாடா அப்படின்னு சொல்லுவா. சோ அதோடைய அர்த்தம், ஆழமான அர்த்தம் வேற ஒரு அர்த்தம் இருக்குது. பட் ஆனா அந்த மாதிரி எத்தனை பெண்கள், ஏன்னா இந்த கள்ள தொடர்பு வருவதற்கு இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். ஏன்னா அது மாதிரி முதல்ல அந்த கள்ள தொடர்புல போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு குற்றமனப்பான்மை இருக்கும். சரி, நான் என் புருஷனுக்கு துரோகம் பண்றேன்னு. அப்ப கள்ள தொடர்புல வரவன் சொல்லுவான், அவன் புருஷன் மட்டும் என்ன உத்தமனாவா இருப்பான்னு நீ நினைக்கிற, அவன் எவ்வளவு இடத்துக்கு போறான். சோ இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். அப்ப ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்கள மாதிரியே எல்லாரும் இருக்கிறதாக ஒரு பிம்பம் வந்துடும். ஏன்னா அவங்க பழகுறது அந்த மாதிரி நபர்கள் தான் அவங்க தொடர்புல வருவாங்க. அப்ப ஒரு ஆணோ பெண்ணோ காமத்திலே மூழ்கி கிடக்கும் போது அவங்களுக்கு என்ன தோணும்னா, எல்லாருமே இப்படிதான் மூழ்கி கிடக்குறாங்கன்னு தோணும். அவங்க சோசியல் மீடியாவை பார்த்தாலும் அதே தான் வந்துட்டு இருக்கும். அதைத்தான் இவங்க விரும்பி பார்த்திருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி தீனியே போட்டுட்டு இருக்கும். அப்ப அவங்களுக்கு என்ன தோணும்னா, எல்லாருமே இதே தான் பண்றாங்க, சோ எல்லாருமே இதான் பண்றாங்க அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும். சோ உதாரணத்துக்கு வந்து ஒரு
ஒரு டைம் வந்து ரவுடி பேபி சூர்யா வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில சிக்கும்பொழுது, அப்ப எல்லாரும் அவங்கள தப்பா பேசும்போது அவங்க சொல்றாங்க. ஆ சிக்கந்தர் கிட்ட சொல்றாங்கன்னு நெனைக்கிறேன். "நம்பளெல்லாம் தப்பா பேசுறதுக்கு எவ்வளவுக்கும் இங்க ரைட்ஸ் கிடையாது, உரிமை கிடையாது. அந்த அளவுக்கு எவ்வளவும் யோக்கியமானவன் கிடையாது. எவனும் யோக்கியமானவன் கிடையாது." அப்படின்னா. ஸோ அப்ப அவங்களுடைய தொடர்புல வரவங்கள வைத்தே, உலகமே அப்படி இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு பிம்பம் தோணும். அதுதான் அவங்கள மீண்டும், மீண்டும் தப்ப நோக்கி அழைச்சிட்டு போகும். ஆ ஸோ அப்ப அவர்களுக்கு யாராவது எடுத்து சொன்னா கூட, அவங்க யோக்கியமா? அப்படின்ற மாதிரி தான் அவர்களுடைய சிந்தனை வருமே தவிர, தன்னை அவங்க மாத்திக்கிறது வந்து மாத்திக்கிட்டா ரொம்ப நல்லது. பட் அந்த அந்த அது நடக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேர். ஏன்னா, உத்தமையா இருக்கக்கூடிய கணவன், மனைவியே இதை பற்றி தான் பேசிட்டு இருப்பாங்க. அவன் அப்படி இருக்கிறான், இவன் இப்படி இருக்கிறான்னும்போது, அப்ப அவங்க மனதிலே அது அது ஒரு பெரிய விஷயம். ஆனா நமக்கு தைரியம் இல்ல. நம்ப பண்ணல. அப்படி நெனச்சிட்டு இருக்கிறாங்க. அதே மாரி பாக்யராஜ் அவர்கள் வந்து பாக்யான்ற இதழ்ல ஒண்ணு போட்டிருந்தாரு. நெறைய பேர் நல்லவனா இருக்கிறதுக்கு காரணமே, தப்பு செய்றதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்காதது தான் அப்படின்ட்டு. ஸோ இப்ப எல்லாருக்கும் என்ன தோணும் அப்ப பார்க்கும்போது? ஓ! அப்ப ரைட்டு தான். சந்தர்ப்பம் கிடைச்சா எல்லாருமே தப்பு பண்ணிடுவாங்க அப்படின்னு தோணும். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் தான் இந்த மாதிரி சகோதரிகளுக்கு யாராவது இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி லவ் பண்ணியிருந்தாலோ, அப்ப அவங்க ரிஜெக்ட் பண்ணி நேர்மையா இருக்கணும் அப்படிலாம் நெனச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஆனா திருமணமான பிறகு கணவன் இப்படி பண்ணும் பொழுது, அவர்களுக்கு நம்மள எத்தன அதாவது இவன் இவன் வந்து நான் எப்படி வேணாலும் போவேன்னும்போது அவங்களுக்கு சல்லுன்னு அவங்களுடைய ஈகோ வரும். "டேய் உன்ன தேடி ஒரு பொண்ணு தான் வந்திருக்கிறா. என்ன தேடி எத்தன பேர் வந்திருக்கிறாங்க தெரியுமான்ட்டு" மைண்ட் ஈகோ எடுத்துட்டு வரும். ஒரு செகண்ட் தான அப்படி Facebookல லாகின் பண்ணி தேடுனா வந்துற போறாங்க. ஆல்ரெடி ஹாய் ஹாய் ஹாய்ன்னு வந்திருக்கும் ரெக்வெஸ்ட். ஸோ அப்படி டக்குன்னு விழறதுக்கான வாய்ப்பு வந்து இப்ப ரொம்ப அதிகமா ஆயிடுச்சு. ஸோ அப்ப இதற்கு என்னதான் தீர்வு? அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க சிஸ்டர்? மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா பிரதர், அந்த ம். நெகட்டிவ் கேரக்டர் தான் அட்ராக்ட் பண்ணப்படுது. ஒரு 95% மத்தவங்க கிட்ட இருக்கிற யாருமே பாருங்களேன், அவங்கள மாரி நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும். அவங்கள மாரி நான் வந்துட்டு அது அச்சீவ் கஷ்டம்ல. பண்ணணும். அது உழைக்கணும்ல. ஆ. அத ம். தாண்டி இந்த மாரி ம். ஈஸியா நம்மளும் அப்படி பண்ணா என்ன அப்படின்னு ஒரு சிலர் நெனைக்கிறாங்க. இன்னொன்னு கண்டிப்பா. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா பிரதர், அப்படி நல்லா இருக்கிறவங்க அந்த மாரி தவறுகள் செய்யும்பொழுது ஈஸியா மாட்டிக்குவாங்க. அவங்க ம். பண்ற அவங்களுக்கு எதுவுமே நடக்கல. நான் மட்டும் நடக்காது. நமக்கு மட்டும் மாட்டிக்கிட்டேனேன்ட்டு. நடக்கும். கரெக்ட். இருக்கு. ம். எனக்கு என்ன தோணுதுன்னா, அ பலவீனமா இருக்காங்க. அந்த அளவுக்கு பலவீனமா இருக்கவும் தான் நெகட்டிவ் கேரக்டர் அட்ராக்ட் பண்ணுது. அப்ப கரெக்ட். ஆத்ம பலத்த அதிகப்படுத்தணும். அதுக்கான கண்டிப்பா. சொல்யூஷன். அப்ப என்ன ம். பண்ணணும் அப்படிங்கிறது இந்த ஞானம் மட்டும் தான் நமக்கு தீர்வா இருக்கும். இறைவன் கண்டிப்பா. கொடுக்கிற ஞானம். கண்டிப்பா. இது வந்து பைபிள்ல கூட இருக்கிறதா கேள்விப்பட்டேன். பாவம் நடந்தாலும் அதை நோக்கி அதுக்கு எதிர் திசையில ஓடி போயிடு நீனு அப்படின்ட்டு. அந்த இடத்துல இருக்காத அப்படின்னு. ஏன்னா அது உன்ன புடிச்சிடும். ஏதோ ஒரு பாவம் செஞ்சிருக்கிற, அங்க வந்து மாட்டிக்கிட்ட. ஆனா என்ன ஒண்ணுன்னா, அந்த பாவம் புடிக்கிறவங்க தான் அங்க இருப்பாங்க. அதுதான் பிரச்சனை. அவங்களுக்கு ஓடணும்னு தோணாது. பெரும்பாலும். ஆ சோ இதெல்லாம் இருக்குது. அப்ப இதுல இருந்து ஆ வெளியில வரும்போது ஏன்னா இந்த போதை ஆ எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் இது மாரி ஏதோ ஒரு தவறான தொடர்பு. அவங்களுக்கு திருமணம் ஆன பிறகே கூட, நெறைய பேரோட தொடர்பு இருக்குது அவங்களுக்கு. இருந்திருக்குது. அதுக்கப்புறம் அவங்க மாறணும்னு நெனைக்கும்போது, திடீர்னு ஒரு நாள் அவன் எங்கேயோ எதேர்ச்சியா பார்த்திருக்கிறாங்க. பார்க்கும்போது சொல்றான், "நான் உனக்காகவே இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்கிறேன்." உடனே இவங்க மனசெல்லாம் உருகுது. எனக்காகவே இருந்திருக்கிறான். எனக்காக இருந்திருக்கான். இது அப்பட்டமான பொய்ன்னு நமக்கு வெளியில இருந்து பார்த்தா தெரியுது. இல்லையா? அவன் ஒரு 10 வருஷமா பார்க்கவே இல்லையாம். 10 வருஷமா நெனச்சிட்டு இருக்கிறாராம். ஏற்கனவே திருமணமான ஒரு பொண்ணோட அவன் தவறான தொடர்பு உள்ளவன் 10 வருஷமா இதுக்காகவே கல்யாணம் பண்ணாம இருப்பானா? அவங்க எங்க இருக்கிறாங்கன்னே தெரியாது. இருக்கிறாங்கன்றத இவங்கள நம்பி மைண்ட் வந்து பயங்கரமா சலனமாகுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து திரும்ப திரும்ப வந்து ஏன்னா இருக்கிறது வந்து சாக்கடை. கலியுகம். இந்த கலியுகத்துல இந்த மாதிரி விஷயங்கள் தான் அதிகமாக நடக்கும். ஆ ஆனா இதுல நீங்க சொன்ன மாரி இன்னொரு விஷயமும் நல்ல விஷயம் இருக்குது. என்ன அப்டின்னா, தப்பே பண்ணாதவன் தப்பு பண்ணும்போது மாட்டிக்குவான் டக்குன்னு. தப்பே பண்ணிட்டு இருக்கிறவன் மாட்டவே மாட்டான். ஆக்சுவலா அதுதான் அவனும் ஆச்சரியம் பிரதர். மாட்டியிருப்பான். அவனும் ஆரம்பத்துல மாட்டியிருப்பான். அதையும் மீறி மறுபடியும் பண்ணும்போது இது திருந்தாத கேஸ்ன்னு கடவுள் விட்டுருவாரு. இது எதுக்குன்னா, நாளைக்கு கேட்கறாங்கல்ல, ஏன் ஆதாம் கனியை சாப்பிடும்போது தடுக்கலன்ட்டு.
தடுக்கிற விஷயம் தான் அந்த மாற்றுறது. ஒரு 2, 3 தடவை பார்ப்பாரு. அதுக்கப்புறம் சரி இது ஒண்ணும் வேலைக்கு ஆகுற மாரி தெரியல. திருந்துற மாரி தெரியல. பாவம் செஞ்சு தண்டனை அனுபவிச்சே திருந்தட்டும்ன்ட்டு விட்டுருவாரு. ஏன்னா, அந்த அந்த காமத்தின் ஈர்ப்பு மாட்டுனா என்ன ஆகுன்றதை மீறி இருக்குது. அப்ப என்ன பண்ண முடியும்? இல்லையா? இந்த ஒ 1 செகண்ட் பிரதர். இப்போ ம். ரீசென்ட்டா அந்த 8த் கேர்ள்ஸ் பிரச்சனை வந்துச்சு இல்லைங்களா? ம். அந்த பொண்ணுங்க, அந்த பசங்க தவறான ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபட்டாலுமே, அவங்க ஒண்ணு பகல்லேயே பண்ணியிருந்திருக்கலாம். பகல்ல பண்ணிட்டு வீட்டுக்கு போயிருந்திருக்கலாம். அந்த புத்தி ம். பாருங்க. நைட்டு போய் தங்கி ம். இருந்தா நம்ம மாட்டிக்குவோம். அடுத்த நாள் ம். வந்துட்டு நம்மள தேடுவாங்க. இது பெரிய ம். பிரச்சனையாகும்னு கூட யோசிக்காம, இன்னும் ஒரு ம். 3 பசங்க அவங்களோட சேர்ந்து இன்னும் 3 பேர் வேற வந்திருக்காங்க. நைட் ஃபுல்லா கரெக்ட். இருந்திருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள் பேரண்ட்ஸ் வந்துட்டு பிள்ளைகள காணோம்னு கேஸ் குடுக்குற அளவுக்கு போயிருக்கு. ம். அதுதான் புத்தி மயக்கிறது. அவங்க கரெக்ட். தப்பு பண்ண புத்திசாலித்தனமா பண்ணியிருக்கலாம். மாட்டாத அளவுக்கு. ஆனா ம். மாட்டிக்குவீங்க. காமம் ரீதியா கரெக்ட். தப்பு பண்ணீங்கன்னா மாட்டிக்குவீங்க. ஏன்னா புத்தி கரெக்ட். வேலை செய்யாது. கண்டிப்பா. சோ இப்ப ஒரு 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 உதாரணம் நம்ம ஏற்கனவே கூட சொல்லியிருக்கோம். அது ஒண்ணு சொல்றேன். 2 பேர் ஒரே கம்பெனில வேலை செய்றாங்க. பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஒருத்தன் இறந்துடுறான். அவங்களுடைய மனைவிமார்களும் அங்க தான் வேலை செய்றாங்க. இப்ப இறந்து கணவன் இல்லாம இருக்கிற அந்த பொண்ணு, கணவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டோட தொடர்பு ஏற்படுது. மேபி ஆறுதல் சொல்ல போய் அப்படி ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். தொடர்பு ஏற்பட்டு ஒரு டைம்க்கு அப்புறம் அந்த அ அவனுடைய பொண்டாட்டிக்கு கால் பண்ணி, "இங்க பாரு எனக்கு உன் புருஷன ரொம்ப புடிக்கும். நீ ஏதாவது கேள்வி கேட்டனா நான் தற்கொலை பண்ணிக்குவேன்." அப்படின்னு மிரட்டுறான். சோ அந்த மாரி பயங்கர அடிக்ட்டா இருக்கிறாங்க. ஒரு டைம்க்கு பிறகு. ஆனா இந்த அடிக்ஷன் எங்கிருந்து வருதுன்னா, கணவன் கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. தன் கணவன் கிட்ட வர்றது, கணவன் இல்லாத போது அது வேற யாரையும் தேடப் போகுது. ஒரு படத்துல கூட வரும். கொடி வந்து பக்கத்துல இருக்கிற மரத்துல தான் படரும்ன்ட்டு. அது எந்த மரமா இருந்தாலும் படர்ந்துக்கும். அப்படியே நாங்க இவங்கள தான் லவ் பண்ணோம் அப்படிலாம் கிடையாது. இல்லையா? அடுத்த ஜென்மத்துல எவன் இருக்கிறானோ அவன லவ் பண்ணிட்டு போகுது. இதே புத்தியே. இப்ப என்ன ஒரு பிரச்சனை வருதுன்னா, அதான் கணவன் இறந்த பிறகு அதை கொடுப்பதற்கு யாரும் இல்ல. இப்ப ஒருத்தரை சார்ந்து இருக்குது. மன ரீதியா, உணர்வு ரீதியா. அப்ப சார்வதற்கு அங்க யார் கிடைக்கிறாங்களோ அவங்கள புடிச்சுக்குது. சோ அது வந்து பல குழப்பத்தை ஏற்படுத்தும். அது எல்லாருக்குமே தெரியும். அப்ப முன்னாடி இருக்கிற மனைவி, அவங்களுக்கு இருக்கிற குழந்தை, நாளைக்கு சொத்து பிரச்சனையில இருந்து பிரச்சனை வரும். அடி, வெட்டு, குத்துன்னுலாம் போகும். இத பத்திலாம் அப்ப யோசிக்காது. ரொம்ப கொடூரமா இருக்கும். அப்படியே 2 பேரும் ஒண்ணா இருந்தா கூட என்னைக்கு சோத்துல விஷத்த வைப்பாங்கன்னு தெரியாது. இப்ப சமீபமா கூட ஒரு நேத்து நியூஸ் வந்தது. ஒருத்தர் வெளிநாட்டுல இருந்து 10 வருஷமா 35,00,000 அனுப்பிச்சிருக்கிறாரு. வந்து பார்த்தா எதுவுமே இல்ல. யாருடைய தொடர்புலயோ இருந்திருக்கிறாரு. அ அதெல்லாம் கேட்கும்போது ஏதாவது கேட்டேன்னா சோத்துல விஷம் வச்சுடுவேன்ச்சான். சொன்ன உடனே அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. அ எங்கேயோ போயிட்டாரு. போன உடனே என்ன பண்ணிடுச்சு இந்த பொண்ணு, அ என் கணவன் இறந்துட்டாருன்னு சொல்லி, அ சாரி என் கணவன காணோன்ட்டு கம்ப்ளைண்ட் குடுத்திருக்குது. அ அப்ப என்ன ஆயிடுச்சு, காணோம்ன்னும்போது அவங்களுக்கு என்ன தோணும், அது அங்க வந்து ஆத்துல ஒரு பொணம் அடிச்சுட்டு வருது. இதுதானா பாருங்கன்னோனே, ஆமா இதேதான்ட்டு அழுவுது வேணும்னே. உடனே டெத் சர்டிபிகேட்லாம் வாங்கிடுச்சு. அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்துல விசாரிக்கும்போது, இல்லையே அவரு ஒண்ணும் சாகலையே. அவரு இப்படிதான் கோச்சிட்டு போயிடுவாருன்ன உடனே, அவர எப்படியோ கண்டுபிடிச்சு வர வச்சுட்டு, ஒளிச்சு வச்சுட்டு கூப்பிடுறாங்க. என்னம்மா இது கரெக்ட்டா? ஆமாங்க, உண்மைதாங்க, ஆமாங்க. எல்லாம் ஒரிஜினல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கணவன பார்த்த உடனே தூக்கி வாரி போடுது. அப்புறம் அரெஸ்ட் பண்ணி அழைச்சுட்டு போறாங்க. சோ இந்த மாதிரி வந்து அது அது ஒரு கள்ள தொடர்பு வந்து அந்த மாரி பண்ண வைக்குது. தைரியமா. இல்லையா? கொலையும் செய்வாள் பத்தினின்ட்டு தப்பா போட்டுட்டாங்க. பத்தினி கொலை செய்ய மாட்டா. விபச்சாரி தான் கொலை பண்ணுவா. இல்லையா? சரி. ஏன்னா அந்த காமத்தின் போதை அப்படி பண்ணும். ஓகே. பத்தினி கூட அந்த அதுவும் காமத்தின் போதை தானே. அதுவும் பண்ண வைக்கும். அப்ப இப்ப இந்த மாதிரி இந்த காமத்தின் போதை இருக்குது இல்லையா? அதே மாரி அபிராமி கூட கணவனுக்கு, மகனுக்குலாம் விஷத்தையே குடுத்தாங்க. இன்னொரு இது அதே காலகட்டத்தில என்னாச்சுன்னா, கள்ளக்காதலனுக்காக தன் குழந்தைய அடி அடின்னு அடிச்சது ஒரு பொண்ணு. அது வீடியோல வைரல் ஆச்சு. ஏன்னா, கள்ளக்காதலன் வந்து "நீ என் மேல அன்பு வச்சிருக்கிறியா? உன் குழந்தை மேல அன்பு வச்சிருக்கியா? எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். எங்க அந்த குழந்தைய அடி பாப்போம்." இப்படி சொல்லி பயங்கர அடி. அடிச்சு அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணாங்க அந்த பொண்ண. சோ இப்படியெல்லாம் ஏன் பைத்தியக்காரத்தனமா நடக்குறாங்க அப்படின்னா, அந்த போதை. அந்த காமத்தின் போதை. இந்த காமத்தின் போதை தப்புன்னு பேசுறவங்களே காதலுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. 2 போதைக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இல்லையா? அங்க ஆரம்பிச்சது தான் அடுத்தது இங்க வந்து நிக்குது. அப்ப ஒரு டைம்க்கு அப்புறம் அந்த போதை வேண்டான்னு ஒருத்தன் முடிவு பண்ணிட்டா பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த போதை ஏற்கனவே சுவைச்சிருக்கிறானே!
அதுதான் ஃபார்பிடன் ஃப்ரூட் அப்படின்ட்டு மறுக்கப்பட்ட கனின்ட்டு பைபிள்ல சொல்றது. இந்த கனியை சாப்பிடாத, சாப்பிடாத, சாப்பிடாத. ஆனா அது பாரு எவ்வளவு அழகா இருக்கு பாரு, புடிச்சு இழுக்குது பாரு, அப்படி இப்படின்ட்டு சாத்தான் வந்து ஏவாளுக்கு சொல்றான், ஏவாள் ஆதமுக்கு சொல்றாங்க, சாப்பிட்டாங்கன்னு காட்டுறாங்க. சோ இதோட அர்த்தம் வந்து இதுதான், மெயினா காமம் தான். அது தப்பு. ஏன்னா அந்த காமம் மட்டும்தான் உயிரையே குடிக்கக்கூடியது. தற்கொலையில முடியும் அல்லது கொலையில முடியும். குறிப்பா வேற ஜாதி இந்த ஆணவ படுகொலை எல்லாம் சொல்றாங்க, தெரிஞ்சே தானே பண்றாங்க, அவங்களுக்கு தெரியாத இது ஆகும்ட்டு. ஆனா அந்த போதை வந்து அந்த பயத்தை ஓவர்டேக் பண்ணிடுது. அந்த போதை எனக்கு வேணும் அப்படின்னு வந்துடுது. சோ அப்ப அப்படி சாப்பிடுறாங்க. அப்ப அது நரகம் ஆயிடுது அவங்களுடைய வாழ்க்கையே. இப்ப என்ன ஒரு விஷயம்னா, இந்த போதை இருக்குது, இந்த லவ்வோடைய போதை, அந்த ஆப்போசிட் செக்ஸ் பார்க்கிற போதை, அந்த பேச்சை கேட்கிற போதை, இது எல்லாமே எல்லாருக்கும் பழக்கப்பட்ட ஒரு போதையா இருக்கு. அந்த போதை பிடிச்சிருக்குது. அப்ப சிலர் என்ன பண்றாங்க, அந்த போதை பிடிச்சிருந்தாலும், ஏற்கனவே லவ் பண்ணியிருந்தாலும், கணவனுக்கு உண்மையா இருக்கணும்ன்றதுக்காக கட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் கணவன் இப்படி பண்ணும்போது அவங்க ஒரு சிலர் போயிடுறாங்க. ஒரு சிலருக்கு அது மைண்ட வந்து பயங்கரமா டார்ச்சர் பண்ணுது. நான் நினைச்சேன் எவ்வளவு நேரம் ஆகும் என் காதலனை பேசுறதுக்கு, இல்ல Facebookல ஒரு ரெக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணா முடிஞ்சு போச்சு, இப்படி எல்லாம் தோணும். அப்படி தப்பு பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா கூட ஓகே பிரதர், டிட் ஃபார் டெட்ன்ட்டு போயிடும் பிரதர். அந்த மன உளைச்சல்ல இருக்காங்க பாருங்க பிரதர். நான் உனக்கு இவ்வளவு உண்மையா இருக்கேனே, நீ என்னை ஏமாத்திட்டியே, நீ இவங்களுக்கு தான் பிரதர் நம்ம பதில் சொல்லி ஆகணும். இந்த கேள்விக்கான யாருமே கொடுக்க முடியாது. கரெக்ட், மனநோயாளி ஆயிடுறாங்க. அதனால எனக்கு என்ன பலன், எனக்கு என்ன கிடைக்கும்? அதுதான் மேக்ஸிமம் இப்படிதான் இருக்காங்க. கரெக்ட். எனக்கு என்ன சிலைய வைக்க போறாங்க அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு சகோதரி கமெண்ட் போட்டிருந்தாங்க, என் ஹஸ்பண்ட் சொல்றாரு, அவருக்கு 70 வயசு, நான் 20 வருஷமா ஒரு பொண்ணை லவ் பண்றேன், அந்த பொண்ணுக்கு 30 வயசு, நானே கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்ட்டு அடிக்கடி நம்ம இதுல கமெண்ட் போடுவாங்க அந்த சகோதரி. சோ இப்படி நடக்குது. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா, என் கணவனும் என் அம்மாவும் கள்ள தொடர்புல இருந்து எனக்கு விஷம் வச்சு கொல்ல பாக்குறாங்க அப்படின்ட்டு அப்பா கிட்ட பயந்துட்டு போறாங்க. இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, அந்த போதையில இருந்து அதாவது இங்க என்ன ஒரு விஷயம்னா, இந்த போதைக்கு எல்லாரும் அடிமையா இருக்கிறாங்க. எல்லாருக்கும் இந்த போதை எப்படி இருக்கும்னு தெரியும். அததான் சினிமா, பாடல் எல்லாமே ஊட்டி ஊட்டி வளர்க்குது. ஆனா ஒரு லெவலுக்கு பிறகு, திருமணம் ஆன பிறகு நம்ம இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவங்களா ஒரு கட்டுப்பாட்டுக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஒரு சிலர். அதையும் மீறி அவங்கள தேடி ஒண்ணு வருதுன்னு வச்சுக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணி பார்ப்பாங்க. பட் வரும்பொழுது சீக்ரெட்டா மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனா அது ஒரு லெவலுக்கு மேல அந்த பொண்ணு, நீ விட்டுட்டு வா, பொண்டாட்டிய விட்டுட்டு வா, அல்லது கொலை பண்ணிட்டு வா, இந்த மாதிரிலாம் சொன்னா, ஐயோ இது நான் எங்கேயோ இட்டுட்டு போகுதுன்ட்டு அந்த பொண்ணு கட் பண்ணிருவாங்க. ஆனால் அந்த பொண்ணு எந்த அளவுக்கு தீவிரமா இருக்கிறான்றத பொறுத்து தான் இவர் தப்பிக்கிறாரா இல்லையான்றது. அவ தீவிரமா முடிவு பண்ணிட்டானா, பெட்டி படுக்கை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தா என்ன ஆகுறது, முடிஞ்சு போச்சுல. இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. பட் அந்த பொண்ணு கொஞ்சம் டீசென்ட்டா இருந்தான்னா கூட அந்த ஒரு வைராக்கியம் வரும், ஒரு கோபம் வரும். அதுக்கப்புறம் அது மன ரீதியா அவங்கள பாதிக்கும். எப்படியா இருந்தாலும் பாதிப்பு இல்லாம விடாது. இல்ல மத்தவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆக்ரோஷமா போகணும்னா, என் வாழ்க்கை கெடுத்தல நீ எப்படி நல்லா இருக்கிறன்னு நான் பார்த்துறேன், பழி வாங்குற குணம் இப்படி வந்துடுது. ஆனால் இத என்னன்னா, இந்த போதைக்கு அடிமையா இருந்தா கூட பயந்துகிட்டு கம்முன்னு இருக்கிறாங்க. இப்ப முஸ்லிம் நாடுகள் வந்து கொலை பண்ணிடுவாங்க, சாட்டை அடி, விபச்சாரத்துக்கு அப்படின்ட்டு அப்படி பயந்துட்டு இருக்காங்க. இங்க இந்த சட்டம் அப்படியெல்லாம் இல்லாட்டினா கூட இங்க குடும்பத்துல கும்மி அடிச்சிடுவாங்களே இல்லையா, அது எவ்வளவு பெரிய அசிங்கம். அதுக்கு பயந்துட்டு கம்முன்னு இருப்பாங்க. ஆனா அதையும் மீறி போதை புடிச்சு இழுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து அது மாதிரிலாம் நான் பார்த்திருக்கிறேன். இங்க வருவான், ஒரு வாரம் இருப்பான், திடீர்னு போவாதடா இங்க சொல்லிட்டே இருப்பான், திடீர்னு போயிடும். இத்தனைக்கும் அவங்களுக்கு அழகான 2 பொண்ணுங்க வேற இருக்கிறாங்க. ஆக்சுவலா அவங்க ஒய்ஃபே அழகா தான் இருப்பாங்க. அது இன்னமோ தெரியல, இன்னொரு பொண்ணோட தொடர்பாயி அங்க 1 மாசம் இருப்பான், இங்க 1 மாசம் இருப்பான். இது அப்படியே கண்டினியூ ஆயிட்டே இருக்குது. அவங்களும் ஒரு விரக்தியிலே இருக்கிறாங்க. பொண்ணுங்களுக்கு கல்யாணமா ஆயிடுச்சு. இன்னமும் அவர் அப்படிதான் இருக்கிறாரு. இது எவ்வளவு பெரிய கொடுமை. அவங்களும் விட்டுட்டாங்க. இப்ப இது அப்ப அப்ப இப்ப பாருங்களேன், இதனால வந்து தன் அம்மாவுடைய வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு தெரியுதுல்ல, அந்த பொண்ணும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிருக்கு. இப்ப என்ன பண்ண முடியும் இதுக்கு? இல்லையா? அப்ப இது மேல வெறுப்பு வர வேண்டாம் இப்படி ஆயிடுச்சுன்னா. ஏன்னா அதுதான் சரிங்க கொஸ்டின் மார்க்கே. இப்போ அக்கா லவ் பண்ணிருப்பாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிருக்கும், இவங்க அதனால திருந்தலாம்னு நினைக்க மாட்டாங்க. நம்மளும் அதையே தான் பண்ணணும்னு நினைக்கிறாங்க மெஜாரிட்டி பேரு. அதுதான் ஆச்சரியமா இருக்கு. இல்ல அது தப்புன்னு அப்ப தோணி இருக்கும். பட் அந்த ஒரு வயசு வரும்பொழுது
மற்றவங்களோட எல்லாம் பழகும்போது அப்படி ஆகுது. ஆனா எனக்கு தெரிஞ்சு எங்க காலேஜ்ல அப்படி ஒரு பொண்ணு இருந்தா. அந்த பொண்ணு சொல்லுவா, எனக்கு லவ்னாலே பிடிக்காது. ஏன்னா எங்க அக்கா அது மாதிரி ஓடி போயிட்டா. அதனால எங்க அம்மா எவ்வளவு மன உளைச்சல் ஆனாங்கன்னு தெரியும். அப்படின்ட்டு வைராக்கியமா இருந்தாங்க. அவங்களுக்கு எவ்வளவு ப்ரொபோசல் எல்லாம் வந்தா கூட அது மாதிரி பேசினாலே அவங்க கிட்ட அதுக்கப்புறம் பேச மாட்டாங்க. சோ அப்படிப்பட்டவங்களும் இருக்கிறாங்க. இங்க என்ன ஒரு பிரச்சனைனா, அந்த போதையை நீங்க சுவைக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா பிரச்சனை. இப்ப அந்த பொண்ணு வந்து லவ் பாட்டு எல்லாம் கேட்காது, படம் பார்க்காது. அதனால அதால இருக்க முடியுது. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கணும்ன்றதுதான் அங்க பிரச்சனை, கஷ்டம். அப்ப இந்த விஷயத்தை வந்து ஏத்தாம இருக்கணும். இப்ப ஒரு கேள்வி என்னன்னா, அந்த போதை வந்து எல்லாருக்கும் தெரியுது இல்ல? உத்தமையா இருக்கனால என்ன கிடைக்குது? அந்த போதை கிடைக்குதா? இப்ப கறிமீன் சாப்பிடுறாங்க. அது என்ன டேஸ்ட்டா இருக்குது. ஆ இப்ப நான்வெஜ் ஒருத்தன் சாப்பிட ஆரம்பிச்சுட்டான்னா, அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து வெஜ் வந்து சுவை கொடுக்காது. எப்போ ஹோட்டல் போனாலும் நான்வெஜ் தான் ஆர்டர் பண்ணுவான். கல்யாணம் இப்பல்லாம் அப்படித்தானே. கல்யாண பத்திரிக்கை எடுத்துட்டு வந்தா நான்வெஜ் உண்டான்னு கேட்கறாங்க. எந்த மதமா இருந்தாலும் சரி. அப்படி ஆயிடுச்சு. அவங்களே கூப்பிடும்போது நான்வெஜ் உண்டுங்கன்னு சொல்லி கூப்பிட வேண்டியதா இருக்குது. பொண்ண வாழ்த்துறதுக்கு வாங்க, பையன வாழ்த்துறதுக்கு வாங்கன்னு கூப்பிடுறது இல்ல. வாங்க அப்படி சொல்றதா இருக்குது. சரி. அப்ப என்னன்னா, அது வந்து அதைத்தான் மிருகத்தனமான சுவைன்றது. ஒரு உயிர் போறதை பற்றி கவலைப்படல. கற்பழிக்கிறது வந்து மிருகத்தனமானதுன்றது எல்லாரும் ஏத்துக்கிறாங்கல்ல. அதுவும் காமம் தானே. காமத்துக்கும் அதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? இல்லையா? காமத்துல என்ன பண்ணுவாங்களோ அதே தான் பண்ணுவாங்க. இன்னும் கேட்டீங்கன்னா, காமத்துல பண்ற நேரத்தை விட கற்பழிப்புல ரொம்ப கம்மியான நேரம் தான் எடுத்துக்குவோம். இல்லையா? அப்ப இதோட பெரிய டார்ச்சர் காமத்துல தான் இருக்குதே. ஆனாலும் அது வந்து உங்களுக்கு அது காமம் வந்து ஒரு சுவையானதாக சாத்தான் நம்ப வைக்கிறான். அப்ப இதுல என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சகோதரியே சொல்லியிருப்பாங்க அமெரிக்காவை சார்ந்தவங்க YouTubeல. அதுக்கு பிறகு எதுவுமே இந்த உலகத்துல எனக்கு சுவையாகவே தெரியல. காமத்தை தவிர. ஃபுல்லா ஒரு ரோட்ல ஒரு பொண்ணு போனா கூட அந்த பொண்ணு நிர்வாணமா இருக்கிற மாரி தான் டக்குனு என் மைண்ட்ல ஃபிளாஷ் ஆகுது. அந்த ஆபாச படங்களை பார்த்து பார்த்து அப்படின்றாங்க. ஆ சோ அது ஒரு போதை. அத பார்க்கிறது ஒரு போதை. நெறைய பேர் சொல்லுவாங்க, ஆபாச படம் பார்த்தீங்கன்னா, மனைவியோட திருப்தியா இருக்க முடியாது. ஏன்னா நீங்க அதுல பார்க்கிறதுலாம் இங்க இருக்காது அப்படின்னுவாங்க. ஆ சோ அதுவும் ஒரு விதத்துல உண்மைதான். ஆனா, இங்க எப்படி பார்த்தாலுமே காமம் வந்து தவறான விஷயம் தான். அது ஒரு போதை குடுக்குது. யாருகிட்ட குடுக்குதுன்னா, அந்நிய பெண் கிட்ட தான் குடுக்கும். மனைவி கிட்ட குடுக்காது. அதான் அங்க விஷயமே. அந்நிய பெண் வந்து அப்படி பார்த்தாலே வர உணர்வு, இங்க காமத்துல ஈடுபட்டா கூட வராது. அப்ப அந்த டிஃபரன்ஸ் பாருங்க. அப்ப இது உங்கள வந்து மீண்டும், மீண்டும் அந்நிய பெண்ண அந்த அந்நிய பெண் உங்களுக்கு சொந்தமாகுற வரைக்கும் அந்நிய பெண். அவ சொந்தமாயிட்டா, அதாவது லவ் பண்ணி ஓகே ஆயிட்டான்னா, அடுத்த அந்நிய பெண். இப்படி தேடிக்கிட்டே போகும். சோ அந்த போதைக்கு வந்து அடிமையாக மெயினாக ஆண் இருக்கிறான். பெண்ணும் இருக்கிறாங்க. பட் ஆண் ரொம்ப அதிகமாக இருக்கிறான். இன்னொன்னு என்னன்னா, ஆண் காமத்துக்கும் அதிகமா இருக்கான். பெண் வந்து பார்த்ததிலே திருப்தி ஆயிடுவா. இவன் வந்து அதுக்கும் மேல போகணும். ஒன்ஸ் அந்த காமத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருந்துச்சுன்னா, அதிலும் ஒரு பெண்ணோட அவன் காமத்துல ஈடுபட்டான்னா, அடுத்த பெண்ண அவன் லவ் பண்ணும்போது அடுத்த மூவே அவனுக்கு காமமா தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அந்தந்த ஸ்டெப் ஏதோ அது ஒரு படத்துல கோகுலத்தில் சீதைன்ற படத்துல வந்து அத ரொம்ப பெருமையா சொல்லி பயங்கர கிளாப் வந்துச்சு. அது எப்ப நான் சின்னதா இருக்கும்போது வந்த படம் அது. அப்பவே சமுதாயம் எந்த அளவுக்கு சீரழிஞ்சிருக்குன்றதுக்கு அந்த படம். என்ன சொல்லுவான்னா, இந்த இதெல்லாம் கெட்ட வார்த்தை. நீங்க லவ் பண்ணி, கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணி, கல்யாணம் பண்ணி, அப்புறம் எங்க போறீங்க? நான் ஸ்ட்ரெய்ட்டா பெட்ரூம்க்கு போயிடுறேன். விபச்சாரி கூட போறத கார்த்திக் அப்படி சொல்றாரு. பெருமையா சொல்றாரு. எல்லாம் பயங்கர கிளாப் அதுக்கு. எவ்ளோ கெட்டு போயிருக்கும். அந்த படத்த பார்த்து. இல்லையா? சோ அதாவது அதோட கருத்து வந்து உண்மையான லவ் இருக்குதுன்னு சொல்ல வந்தா கூட, இதைத்தான் கவர்ச்சிகரமாக படம் ஃபுல்லா நகர்த்தியிருப்பாங்க. சோ அப்ப இதுதானே புடிச்சு இழுக்குது. இப்ப தயிர் சாதத்துடைய டேஸ்ட் இருக்கு தெரியுமா? அந்த மாரி டேஸ்ட் எதுவுமே கிடையாதுன்னுலாம் சொல்றவங்க இருக்கிறாங்க. சோ பிராமணர்களுக்கெல்லாம் பெரும்பாலும் தயிர் சாதம் ரொம்ப பிடிக்கும். அதனாலே அவங்களுக்கு தயிர் சாதம்னு ஒரு பேரே கூட வைப்பாங்க. அதனால அந்த தயிர் சாதம் கொடுக்கக்கூடிய சுவைய இழந்துட்டீங்களே நீங்க. ஏன்னா வெஜிடேரியன்ல எத்தன வெரைட்டி இருக்கு. நான்வெஜ்ல என்ன வெரைட்டி இருக்குது? ஸ்வீட்டே நீங்க எடுத்துக்கோங்களேன். வெஜ்ல எவ்ளோ எத்தன வகையான இது அத்தனையும் நீங்க இழக்கிறீங்க ஒரே ஒரு விஷயத்துக்காக. இல்லையா? அப்ப இந்த உலகமே ஒரு சுவையாக உங்களுக்கு தெரியும். அதாவது எல்லா விதத்திலயுமே சொல்றேன். நீங்க எந்த சுவைக்கும் அடிமை ஆகலன்னா. நீங்க எதுக்கு அடிமை ஆகுறீங்களோ, அடுத்தது அதுதான் உங்களுக்கு பிடிக்கும். அது சாப்பிடுற விஷயத்துல இருந்தே எடுத்துக்கிட்டா கூட சரி. அப்புறம் மற்றதெல்லாம் உங்களுக்கு சுவை இல்லாததாக மாற ஆரம்பிச்சிடும்.
அதே மாதிரிதான் காமமும். அப்ப நான் எதுக்காக இப்படி இருக்கணும், உத்தமையா இருக்கணும், இவன் மட்டும் ஊரை மேய்ஞ்சிட்டு இருக்கிறான் இந்த வயசுலயும், அதுவும் தான் பொண்ணு வயசுல, பேத்தி வயசுல உள்ள பொண்ணுங்க கிட்ட எல்லாம் இப்படி இருக்கிறான். ஏன்னா ஜென்ரலாவே கணவன் மனைவி வயசு 10 வருஷம் 15 வயசு டிஃபரன்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். அப்ப நான் நினைத்தால் இப்ப கூட வருவாங்களே, ஏன்னா இப்பவும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்கல்ல, அப்படி எல்லாம் மைண்ட் தோணுது. இப்படி மனசுக்குள்ள தோன்றதுதான் அங்க சாத்தான் பேசுறது, அதாவது ராவணன் பேசுற மாதிரி அங்க காட்டி இருக்கிறாங்க. உன் புருஷன் மட்டும் ஒழுங்கா இருப்பான்னு நீ நினைக்கிறியா? இப்ப வெளிநாட்டுக்கு கணவன் போயிருக்கிறான். அந்த இந்த விஷயம் அப்படித்தான் நடந்துச்சு, நேத்து நியூஸ்ல வந்தது. வெளிநாட்டுல 10 வருஷமா இருந்து இது பண்ணி இருக்கிறான், கேட்டா சோத்துல விஷத்தை வச்சு கொண்டுடுவேன்றான், வேற ஒருத்தரோட தொடர்புல இருக்கிறதுனால. அப்ப களத்தொடர்புல வரவன் என்ன சொல்லுவான், வெளிநாட்டுல உன் புருஷன் என்ன உத்தமனா இருப்பான்னு நீ நினைக்கிறியா? அங்கெல்லாம் எப்படிலாம் இருப்பாங்க தெரியுமா, என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கிறான், இவன் ஃப்ரெண்டு நாசமா போனவனா இருப்பான். அதனால அங்க அப்படி சொல்லிட்டு, அப்ப இந்த பொண்ணுக்கு வந்து எதுக்குன்னா அந்த குற்ற மனப்பான்மை போகணுமா, அது அது அதுக்கப்புறம் அதுக்கு அடிக்ட் ஆயிடுறாங்க. ஆனால் எனக்கு நான் ஏன் உத்தமையா இருக்கணும்னு அந்த பொண்ணு கேட்கறது ரைட்டான கேள்வி. ஏன் அப்படின்னா, அந்த போதையை விட்டா அந்த பொண்ணுக்கும் வேற எதுவும் போதை கிடையாது. அதான் பிரச்சனை அங்க. அதனாலதான் கேட்கிறேன். அப்ப நான் மட்டும் பட்டினி கிடக்குறான், அவன் மட்டும் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கிறான். இப்படி அவங்களுடைய மைண்ட் வேலை செய்யுது. நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கு காரணம் என்னன்னா, காமத்தை தவிர வேற எதுவுமே சுவை கொடுக்காததாக கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் கெடுத்துக்கிறாங்க. அந்த காலத்துல படத்துல ரேப் சீன் வந்தா அதை கெடுக்குறாங்கன்னு தான் சொல்லுவாங்களே. அந்த பொண்ணு கெடுத்துட்டாங்க, இப்படிதான் வருமே அது. இப்ப அந்த மாதிரி வேர்டு யூஸ் பண்றது கிடையாது. ஏன்னா அதெல்லாம் நல்ல விஷயம் ஆயிடுச்சு இப்ப. அப்ப வந்து லவ்வரோட காமத்துல ஈடுபட்டாலே கெடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லுவாங்க. இப்பயும் சட்டம் அதானே சொல்லுது. பொண்ணு நினைச்சா அதை ரேப்பா மாத்திடலாம் எப்ப வேணாலும், விரும்பியே பண்ணியிருந்தா கூட. ஏன்னா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான் அவன், அதை யாரும் ரெக்கார்டா பண்ணி கேட்க போறாங்க? பொண்ணு சொல்லிட்டா அரெஸ்ட் பண்ணிடலாம். சோ அந்த மாதிரி இருக்குது. கல்யாணம் ஆன பிறகு கூட பொண்ணு அப்படி கேஸ் கொடுக்கலாம், என்ன செக்ஸ் டார்ச்சர் பண்ணான்ட்டு. எப்படியா இருந்தாலும் ஆணுக்கு ஆப்பு தான் அது, இல்லையா? இப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த நான் ஏன் பத்தினியா இருக்கணும்னு கேட்கறது, பத்தினியா இருந்தால் எனக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னா, பத்தினியா இருக்கிறவங்களுக்கு அது தெரியும். மனைவியை தவிர, கணவனை தவிர யாரையுமே பார்க்காம இருக்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்க, அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும். அவங்களுக்கே ஒரு பாராட்டா இருக்கும். என்ன மாதிரி நல்ல பொண்ணு யாருக்குமே கிடைக்கவே மாட்டாங்க, அவங்களே சொல்லுவாங்க. அது வந்து அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த போதை தரும். இந்த பொண்ணுக்கு ஏன் தெரியலன்னா, இது ஏற்கனவே ஒரு போதையில மாட்டிட்டு இருக்குது. அதனால் நான் ஏன் உத்தமையா இருக்குன்னா என்ன அர்த்தம்? அங்க யாரோ ரெடியா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதுக்காக இவங்க இப்படி கேட்கறாங்க. அப்படி எதுவுமே இல்ல, நான் உத்தமையா, நீ எப்படி இருந்தாலும் ஒரு பாட்டு வரும் இல்லையா? அது வந்து சாத்தானுடைய பாட்டு. நீ பார்த்துட்டு போனாலும், பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன்ட்டு. நீ என்ன பண்ணாலும் நான் உன்னை திரும்பி பார்க்க மாட்டேன். இதுதான் பத்தினி, ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அவர்களுடைய பாட்டு. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் திரும்பி பார்க்க மாட்டேன் அப்படின்னு இருக்கிறது. சோ அப்ப அப்படி இருக்கும் பொழுது, என் கணவனுக்கு நான் உண்மையாக இருக்கிறேன் அப்படி கிடையாது. நான் உண்மையாக இருக்கிறேன், கணவனுக்காக கிடையாது. நான் உண்மையா இருக்கிறேன், அவ்வளவுதான். எனக்கு இதுதான் பிடிச்சிருக்குது, அதனால நான் உண்மையா இருக்கிறேன்னும் போது, அந்த சந்தோஷத்தில் மூழ்கியவர்கள், கணவன் கெட்டு போயிட்டான், அவன் சாக்கடையில விழுந்தான், நானும் போய் யாராவது சாக்கடையில விழுவாங்களா? இந்த செல்ஃப் டிசிப்ளின் சொல்லுவாங்கல்ல பிரதர், அது உண்மையான அர்த்தம் இதுதானே. எப்பவுமே சரி, நான் இப்படிதான் இருப்பேன்னா ஒரு எந்த பிரச்சனையுமே வராது இல்ல. கண்டிப்பா. இதுல பாத்தீங்கன்னா, இதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, கணவன் திருமணம் ஆகுறதுக்கு முன்னாடி இந்த சுய இன்பத்துக்கு வேற அடிமையாயிடுறாங்க எல்லாரும். டாக்டருங்களும் அது ரைட்ன்னு சொல்லிடுறாங்க. சோ அதனாலதான் அம்மாவுக்கு வந்து வேற எதுவுமே சந்தோஷத்தை கொடுக்க மாட்டேங்குது. இப்ப அவனும் இப்படி போறான் அப்படின்ட்டு ஒரு கோபத்தை கொடுக்குது, நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கணும்ட்டு. அடுத்தது என்னன்னா, இன்னொன்னு இந்த கேருக்காக இயங்குறதும் இருக்குது. சோ கேருக்காகவும் இயங்குவாங்க. ஏன்னா பெண்கள் வந்து பெரும்பாலும் கேருக்காக இயங்குறது தான் அதிகமாக இருக்கும். ஆண் வந்து காமத்திற்காக இயங்கிட்டு இருப்பான். சோ அப்ப அந்த கேர் கொடுத்தா நான் காமத்தை கொடுக்குறேன், அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்ப கணவன் வந்து வேற ஒருத்தர்கிட்ட என்கிட்ட பேசுறதை விட அதிக அன்பா பேசுறான்னும் போதே இவங்களுக்கு வெறுத்து போயிடுது. அது ஒரு விதத்துல நல்லது, ஆன்மீக ரீதியா வரும்பொழுது. இல்லாட்டினா அவங்களுக்கு அது ஒரு மன உளைச்சலை கொடுக்கும். இப்ப இதுக்காகத்தான் என்ன சொல்லப்படுது அப்படின்னா,
உங்களை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் கடவுள். சோ அவரை நீங்க கணவனாக நினைத்தால் அவர் உங்களை ஏமாத்த போறது கிடையாது. அவருக்கு பதிவிரதையாக இருக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். சோ அவரை பற்றி தெரிஞ்சிருக்கணும் இல்ல, தெரியாம எப்படி அவரை காதலிக்கிறது? அவரு செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார். உண்மையிலே ஆத்மாக்கள், அதாவது உயிர் பூர்வமத்தில நட்சத்திரம் மாதிரி இருக்குது. அது பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்த இடமும் இதுதான். இது ஃபுல்லா ஆத்மாக்கள் தான். இங்கே ஆத்மாக்களின் தந்தை சிவ பரமாத்மா இருக்கார். அவரை தான் அல்லா பரமபிதான்னு சொல்றோம். இப்ப ஆத்மாக்கள் எல்லாம் பூமிக்கு வரும்போது இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும் ஆரம்பத்தில். அடுத்தது 2500 வருஷம் கழிச்சு இதே பூமி நரகமாக மாறுது. கடைசி 100 வருடம் இறைவன் வந்து இந்த ஞானத்தை கொடுப்பார். இந்த ஞானத்தை கேட்டு சொர்க்கத்துக்கு வருவார்கள். மறுபடியும் இந்த சொர்க்கம் நரகமாக மாறும். மறுபடியும் கடவுள் வருவார், ஞானத்தை கொடுப்பார். இது திரும்ப 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 நடக்கும். ஆனாதான் இதை காலச்சக்கரம் அப்படின்னு சொல்றோம். சோ கடைசியில இறைவன் வருவார். அந்த நேரம் தான் இப்ப வந்திருக்கு. இப்ப அவருடைய அறிமுகத்தை அவர் தான் கொடுக்க முடியும். அவர் வந்து சொல்றாரு, இதுதான் அவருடைய வேலையே. இப்ப கடவுள் என்ன சொல்றாரு, எப்படி ஒரு மனைவி கணவனையே அல்லது காதலி காதலனே நினைச்சிட்டு இருப்பாளோ அந்த மாதிரி என்னை நினைங்க, அந்த காதலின் பரிசுத்தமான அன்பு எப்படி இருக்கும்ன்றத நான் உங்களுக்கு கொடுக்கிறேன்ற. இன்னைய வரைக்கும் காதல்னா ராதாகிருஷ்ணருடைய சிலை தானே வச்சிருக்கிறாங்க இல்லையா? அது உண்மையிலே ராதாகிருஷ்ணர் வந்து சொர்க்கத்தில் வாழ்பவர்கள் அங்க லவ்லாம் பண்ண மாட்டாங்க. அது உண்மையிலே சிவனுடைய மகிமையை கிருஷ்ணருக்கு போட்டாங்க. சிவன் ஒருவர், ஆத்மாக்கள் எல்லோரும் அவருடைய காதலிகள். கிருஷ்ணர் அது மாதிரி இருந்தா அது மோசமா இருக்கும் இல்லையா? உடல் கொண்டவர் பல பெண்ணை காதலித்தாருன்றது நல்ல விஷயம் கிடையாது. அப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னா இப்ப அந்த மாதிரி ஒருத்தர் இருந்தா நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? பொம்பளை பொறுக்கின்னு சொல்லுவீங்க இல்லையா? அது உண்மையிலே கிருஷ்ணருடைய மகிமை இல்ல, சிவனுடைய மகிமை. இப்ப எல்லோரும் அவரை நினைக்கிறோம். அவருக்கு உடம்பே கிடையாது. நம்மள மாதிரி தாயின் கர்ப்பத்துல குழந்தையா பிறக்கிறது கிடையாது. இருந்தாலும் கடைசி 100 வருடம் ஒரு வயோதிகர் உடல்ல வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாருன்னா, சொர்க்கத்தில் தங்க வைர வைடூரியம் கொட்டி கிடக்கும். ஆண்களும் பெண்களும் அழகாக இருப்பாங்க. சிங்கமும் பசுவும் ஒன்னா தண்ணி குடிக்கும். மனிதர்களுடைய குணங்கள் நல்லா இருக்கும். அவங்க பேசுறது, பாக்குறது எல்லாமே சுகத்தை மட்டுமே கொடுக்கும். அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, அவங்க எதிலும் மயங்காமல் இருப்பார்கள். எப்படி அது சாத்தியம்? அந்த விஷயத்தை அவர்களுக்கு சொர்க்கத்திற்கு வருவதற்கு முன்பே கடவுள் கத்துக் கொடுத்து அனுப்புறார். அதனாலதான் அவங்க அங்க வராங்க. கத்துக்கிறவங்க தான் வராங்க. என்ன கத்துக் கொடுக்கிறாரு ரகசியத்தை அப்படின்னா, நீங்க அழியக்கூடிய உடம்பு கிடையாது, அழிவற்ற ஆத்மான்னு உணருங்க. ஏன்னா சொர்க்கத்துல ஆத்மான்ற உணர்வுலயே இருப்பாங்க. பிறரை பார்க்கும் போதும் ஆத்மாவிலதான் கவனம் இருக்குமே தவிர முகத்திலேயே போகாது கவனம். அப்புறம் உடம்பு எல்லாம் கேட்கவே தேவையில்லை. சோ ஆத்மாவிலே அவர்களுடைய கவனம் இருக்கிறதுனால ஆனந்தமா இருப்பாங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். மென்மையான ஆனந்தம் அது. மிருகத்தனமான ஆனந்தம் கிடையாது. மிருகத்தனமான ஆனந்தத்துக்கும் மென்மையான ஆனந்தத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம் அப்படின்னா, மிருகத்தனமான ஆனந்தம் அப்படி சல்லுன்னு பயங்கரமா அப்படி போதை ஏத்தி அப்படி டமால்னு இறக்கும். தண்ணி அடிக்கிறதா இருக்கட்டும், கஞ்சாவா இருக்கட்டும், காமமா இருக்கட்டும் இல்லையா? ஆனால் இந்த மென்மையான ஒரு ஆனந்தம் இருக்கு பாருங்க, நிரந்தரமா இருக்கும். நிரந்தரமா நான் ஆத்மான்னு நினைக்கும் போது அந்த ஆனந்தம் இருந்துகிட்டே இருக்கும். கோயிலுக்கு போகும்போதெல்லாம் அதுல ஒரு 0.00001% நீங்க அனுபவிக்கிறீங்க. கொஞ்சம் உடலை மறந்த நிலைக்கு போறீங்க. அதனால ஆனா முழுக்க முழுக்க உடலை மறந்த நிலையில இருக்கும்போது எப்படி இருக்கும் அந்த ஆனந்தம்? யோசிச்சு பாருங்க. அப்படி ஒரு ஆனந்தத்துல இருப்பீங்க சொர்க்கத்துல. 24 மணி நேரமும் 2500 வருஷம். காமம்னா என்னன்னே தெரியாது. ஏன்னா ஆனந்தம் இருக்கும்போது ஏன் வெளியில தேட போறாங்க? ஆத்மாவுக்கு ஆனந்தம் இருக்கும்போது ஆத்மா சக்தி நிரம்பிய நிலையில இருக்கும். ஆத்மாலதான் மனம் புத்தி இருக்கு. அது தேவையற்ற எண்ணங்களையே உருவாக்காது. அங்க உங்களை கெடுக்கிறதுக்கு சினிமா பாட்டு இருக்காது. நண்பர்கள் இந்த மாதிரி தப்பா பேச மாட்டாங்க. எல்லோருமே பரிசுத்தவான்களா இருப்பாங்க. அதனாலதான் அவங்கள இன்னைக்கு கோயில் கட்டி கும்பிடுறோம், சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்களை. அப்படி இருந்தவங்க யாரும் இல்லை, நீங்க தான்னு சொல்றேன். ஆனா இன்னைக்கு காமத்திலே மூழ்கி கிடக்குறீங்களே, அதனால எல்லாத்தையும் இழந்துட்டீங்க. சொர்க்கத்துல இருந்த அழகு போச்சு, ஆரோக்கியம் போச்சு, செல்வம் போச்சு. திரும்புற பக்கமெல்லாம் நோய், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு. உங்க குடும்பத்துல இருக்கிறவங்கள முதல்ல உங்களால நம்ப முடியுதா? எல்லாம் அவ்வளவு சுயநலம் மிக்கவர்களாக மாறிட்டாங்க. சோ இப்போ உங்களுக்கு நீங்க நினைக்கிற மாதிரி அப்பா அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி கணவன் மனைவி குழந்தை எல்லாம் சொர்க்கத்தில் தான் இருப்பாங்க. அவர்கள் இப்ப எங்கேயாவது இந்த ஞானத்தை எடுத்துட்டு இருப்பாங்க. சோ இந்த ஞானத்தை தினம் தினம் கேட்கணும்.
சாரம் என்னன்னா, உங்களை ஆத்மான்னு வந்து பரமாத்மாவை காதலன் மாதிரி நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அவரை தான் அல்லா பரமபிதானும் சொல்றோம். சிவனை தான், கடவுள் ஒருத்தர் தான். அவரை எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கவனம் வெளியில இருந்து விலக ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மாவுக்கு வர ஆரம்பிக்கும். ஏன்னா எடுத்தோடனே மாறிடாது இல்லையா? சோ இப்போ ஒருத்தன் பாலியல் குற்றம் செய்யறாங்கன்னா உடனே போலீஸ் விசாரிக்கிறது என்னன்னா, இந்த மாதிரி வேற தப்பு பண்ணியிருக்கிறானா? ஏன்னா கண்டிப்பா பண்ணியிருப்பான். ஒரு செகண்ட்ல மாறது கிடையாது. ஒன்ஸ் அதுல விழுந்துட்டானா அவனால வெளில வர முடியாது. இப்ப இறைவனுடைய ஞானம் கிடைச்சி இது தப்புன்னு தெரிந்தால் கூட வெளில வர்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. சோ அப்ப ஏன்னா உடலால நீங்க விட்டுருவீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பார்க்கறதெல்லாம் கூட விட்டுருவீங்க. ஆனாலும் மனசுக்குள்ள சில சமயம் அது ஸ்லைட்டா இழுக்கும். அதற்கே சில மாதம் வருடம் எல்லாம் ஆகும். ஆனா நீங்க எந்த அளவுக்கு பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. யாரை பார்த்தாலும் பூர்வ மத்தியில ஆத்மாவை பாருங்க. மனசால தான் பார்க்க முடியும் இல்லையா? மனசுனால அந்த ஆத்மா தான் கண் வழியா பாக்குது, வாய் வழியா பேசுது, எல்லா காரியத்தையும் உடல் மூலமா பண்ணுது அப்படின்ற உணர்வுலயே இருக்கணும் எப்பவுமே. சோ அப்படி இறைவனை நினைக்கிறதோட இறைவன் சொல்ற வழியையும் கேட்கணும். அவர் மட்டும்தான் கரெக்டான வழியில எடுத்துட்டு போறார். மனிதர்களை கேட்டா என்ன சொல்லுவாங்க? இதுதான் நடக்கும். கேட்க தேவை. நீங்க பார்த்தாலே பொண்ணு எவ்வளவு ஜாலியா இருக்கா, டெய்லியும் ஒரு பாய் ஃப்ரெண்டு, விதவிதமா வண்டியில போறா, இப்படி எல்லாம் வரும். இதை பார்த்து கெட்டு போனவங்களாம் இருக்கிறாங்க. இந்த மாதிரி வேலை பார்க்குற இடத்துல ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி பண்றாங்க, அந்த அக்கா எவ்வளவு ஜாலியா இருக்கிறாங்க, அவங்களுக்கு எவ்வளவு செலவு பண்றதுக்கு எத்தனை பேர் வராங்க, நம்மளும் அப்படி ஆகணும்னு நினைச்சாங்க, இவங்க வாழ்க்கை போச்சு. இப்ப அதுல இருந்து வெளில வரணும்னு நினைக்கிறாங்க, திரும்ப திரும்ப இந்த தடைகள் வருது. இப்ப நம்மளே அந்த பாவத்தை ஆழமா பண்ணிடுறோம், திரும்ப அதுல இருந்து தப்பிக்க வர விடாதது. அதுதான் பெரிய விஷயம். நீங்க எப்பயோ பண்ண பாவம்லாம் இப்ப முன்னாடி வந்து நிக்கும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எப்படியோ காப்பாத்தி அழிச்சிட்டு வர அந்த எகிப்துல இருந்து அடிமைகளை மீட்டுட்டு வர்றதுன்றது இந்த அடிமை தான். காம கோபம் பற்று பேராசை அகங்காரத்துக்குள்ள அடிமை தான். சீதையை ராவணன் கிட்ட இருந்து மீட்டுட்டு வர்றதுன்றது இதுதான். காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இந்த 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம் தான் 10 தலை ராவணன். நாம தான் இந்த சீதைகள் ஆத்மாக்கள் மாட்டிக்கிட்டோம். காப்பாத்துறதுக்கு தான் கடவுள் வர்றாரு. அப்ப இறைவனை நினைக்க நினைக்க அவரை கணவனா நினைங்க. உங்க கணவன் இருந்தாலும் அவரும் கடவுளுக்கு குழந்தை தான். அப்போ உங்களுக்கு அவரு சகோதரன் ஆயிட்டார். பிராமணர்கள் அவர்களுக்கே தெரியாது, ஆனா கரெக்டா கூப்பிடுறாங்க ஏன்னா ஏன்னான்னு. என்ன இல்ல அது அண்ணா இல்ல ஏன்னா. அது ஏன் ஏன்னா வந்துச்சு? இங்க அண்ணனா நினைத்ததுதான் அங்க அப்படி வருது. சோ அப்படி இப்ப சகோதரன் சகோதரியா இருக்கணும். அது பைபிள்லே வரும். அப்ரஹாம் வந்து தன்னுடைய மனைவியை சகோதரின் தான் அறிமுகப்படுத்துவார் எல்லாருக்கும். சோ அதுக்குள்ள இந்த ரகசியம் ஒளிஞ்சிருக்குது. ஊருக்கு கணவன் மனைவி. ஆனா இப்ப இந்த காமத்தை வெல்வதனால உங்களுக்கு கிடைக்கிறது என்ன? சொர்க்கம் கிடைக்குது. இப்ப நீங்க யாருக்காக காமத்தை விடுறீங்க? கணவனுக்காக கிடையாது, கடவுளுக்காக. கடவுள் மேல உள்ள அன்புனால. அவர் கொடுக்கக்கூடிய 2500 வருடம் உட்கார்ந்து சாப்பிடுற சொத்து. இங்க நீங்க என்ன கோடியா சம்பாதிங்க, எந்த நேரம் வேணாலும் உயிர் போயிடலாம். எடுத்துட்டா போயிடுவீங்க. ரத்தன் தாத்தா எடுத்துட்டா போனாரு இல்ல, எல்லாம் காலி. அடுத்தது ஏழை குடும்பத்துல போய் கூட பிறக்கலாம், வராது. ஆனா இது கூடவே வரும். சொர்க்கம் சொர்க்கமாவே தான் இருக்க போது. நீங்க மீண்டும் மீண்டும் சொர்க்கத்திலே தான் பிறக்க போறீங்க 2500 வருஷம். இப்ப சேர்த்துக்கிறீங்க. இப்ப எந்த அளவுக்கு உங்களுடைய ஆத்மா எதிர்ப்பால் ஈர்ப்புல கொஞ்சம் கூட சலனமாகாம இருக்கிற அளவுக்கு பலத்தை நிரப்புறீங்களோ இறைவனை நினைத்து, அந்த அளவுக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தி உயர்ந்த பதவி அடைவீங்க. ஸ்ரீ நாராயணன் பதவி கூட அடையலாம். ஏன்னா அவர் தான் சொர்க்கத்தின் மிகப்பெரிய பதவி, மகாராஜா. அதனால்தான் சொர்க்கவாசல் திருப்பழா பெருமாள் கோயில்ல கொண்டாடுறாங்க. சோ இதுக்காக தான் நம்ம தூய்மையா இருக்கிறோம், கடவுளுக்காக தூய்மையா இருக்கும். ஏஆர் ரஹ்மான் ஒரு இன்டர்வியூல சொல்றாரு, அல்லாவுக்காக நாங்க ஒன்னா இருக்கிறோம்ன்ற. ஒருவேளை அவரும் தூய்மையா இருந்தாரா என்னன்னு தெரியல. இருந்தா சூப்பர் தான். பட் இங்க அல்லாவுக்காகனா அவங்க வேற அர்த்தத்துல சொல்றாங்க. பட் இங்க வந்து கணவனிடமும் காமம் இல்லாம இருக்கு. அப்ப உங்க கணவன் எங்க போனா நீங்க ஏன் கவலைப்பட போறீங்க? வீட்டை பார்த்துக்க போறோம், சம்பாதிக்கிறது. அதே மீறி விட்டு போனானா என் புண்ணிய கணக்கு போயிடுச்சுன்னு நினைச்சு. ஏன்னா என்ன ஆனாலும் உங்க நிம்மதி போகக்கூடாது. ஏன்னா பாத்துக்க போறது கடவுள், அவருக்கு தெரியும் எப்படி பாத்துக்கணும்ட்டு. அதிலும் நன்மை இருக்கும் அப்படியே ஆனாலுமே கூட. ஏன்னா கடைசியில உலகம் அழியும்போது எல்லாருமே நடுத்தெருல வரதான் போறாங்க. அந்த நேரமும் கடவுள் சொல்றாரு, உங்களுக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சம் வராது, நான் கேரண்டின்றேன். கோடீஸ்வரனுக்குலாம் ஒரு கை சாப்பாடு கிடைக்காது, கோடி ரூபாய் கொடுத்தாலும். ஆனா உங்களுக்கு கிடைக்கும்ன்ற ஒரு வீடியோ வேணா நான் உங்களுக்கு அனுப்புறேன், நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். டிஸ்கிரிப்ஷன் இல்ல கமெண்ட்ல கூட பின் பண்றேன். ஃபேஸ்புக்ல ஒரு வீடியோ பார்த்தேன்.
ஒரு சகோதரர் கை வந்து இருக்குது, பட் ஆனா ஒண்ணும் பண்ண முடியாது. அது மாதிரி ஒரு ஒரு விதமான அட்டாக் அது. காலால மட்டும்தான் அவர் எதுவுமே பண்ண முடியும். அவருக்கு யாருமே இல்லப்புல இருக்குது. அவரே வந்து சமைக்கிறத அத பார்க்கும்போது நமக்கு அப்படியே ரத்த கண்ணீர் வரும். அந்த மாதிரி நிஜத்திலே நான் பார்த்திருக்கிறேன். அந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம். ரொம்ப பரிதாபமா இருக்கும் நமக்கு. இத்தனைக்கும் பணக்கார குடும்பத்துல தான் பிறந்திருக்கிறாங்க. ஒரு டைம் தனிமை ஆக்கப்படுவாங்கல்ல. மனைவியாவே கல்யாணமே பண்ணா கூட எவ்வளவு நாள் இருக்க போறாங்க? நல்லவங்களுக்கே சொல்றேன். அப்ப கடவுள் சொல்றாரு, ஸ்லைட்டா காமம் இருந்தா கூட நீ ஊனமா பிறப்பேன்றாரு. காமத்திற்கும் ஊனமா பிறக்கிறதுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. சோ காமம் ஊனமா இருக்கிறவங்களுக்கு வந்து பெரும்பாலும் மனைவி வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. இல்லையா? ஏன்னா இன்னைக்கு நல்லா இருக்கிறவனே விட்டுட்டு போற மாரி கள்ளத்தொடர்பு இருக்கு. இப்ப இது ஒரு காரணமாயி போயிடுவோம். ஆனா இது வந்து அவங்க நன்மைக்கு தான் நடக்குது. காமத்தை வலுக்கட்டாயமாக விட வைக்கிறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு காமம் பண்ணி எல்லாத்தையும் இழக்கக்கூடாதுன்றதுக்காக நடக்குது. அதிலும் நன்மை இருக்குது. ஓடி போனவங்க தானே கவலைப்படணும். நீங்களா தப்பு பண்ணீங்க. நீங்க எதுக்கு அதுக்கு கவலைப்படணும்? இல்ல காமம் இல்லாம இருக்கிறது அதுக்கு பேர் தான் ஜென்டில்மேன். ஆ மைக்கேல் ஜாக்சன வந்து ஓப்ரா வின்ஃப்ரேன்ட்டு ஒரு சகோதரி ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க. அவங்க ஒரு இன்டர்வியூ எடுக்குறாங்க. ஏன்னா அவரு வந்து குழந்தைங்க கிட்ட பாலியல் அத்துமீறல் பண்ணாருன்ட்டு ஒரு கேஸ் போட்டாங்க. அது பொய்யான கேஸ்ன்னு அப்புறம் நிரூபிச்சாங்க. சோ அப்ப வந்து எல்லாருக்கும் ஒரு டவுட். ஆ ஒண்ணு இப்படி பண்ணீங்களான்னு கேட்கிறாரு. நான் எப்படி அப்படிலாம் பண்ணுவேன் இதெல்லாம் சொல்றாரு. அப்புறம் இந்த பொண்ணு என்ன கேக்குது? ஆ நீங்க உண்மையிலே காமத்துல பட்டிருக்கிறீங்க உங்க மனைவி கிட்ட அப்படின்னு கேட்கிறாங்க. அவரு வந்து எனக்கு இந்த ரொம்ப அ ஆக்வர்டா இருக்குது. நான் என்ன சொல்றது இதுக்கு? தர்ம சங்கடமா இருக்குது. ஐ அம் எ ஜென்டில்மேன்றாரு. அதுக்கு என்ன அர்த்தம்னு யாருக்குமே தெரியாது. இல்ல ஐ அம் எ ஜென்டில்மேன். ஏன்னா அங்க கேட்கறது நீங்க காமத்துல ஈடுபடுவீங்களான்னு கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு ஐ அம் எ ஜென்டில்மேன்றாரு. உண்மையிலே காமத்துல இல்லாம இருக்கிறவங்க தான் ஜென்டில்மேன். இப்ப நடிகர் அஜித் குமாரோடைய ம் அதாவது த்ரிஷா கிட்ட வந்து விஜய் ஃபோன் நம்பர் நெறைய ஃபோன் நம்பர் கேட்கறாங்க. எல்லாம் சொல்றாங்க. அஜித் ஃபோன் நம்பர் சொல்லுங்கங்க. என்கிட்ட இல்ல. என்னது த்ரிஷா கிட்டயே அஜித் ஃபோன் நம்பர் இல்ல. இல்ல நான் நினைக்கிறேன் அவர் ஃபோனே யூஸ் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன். அ அவரு வந்து பக்கா ஜென்டில்மேன்றாங்க. சோ அதுதான் மக்களுக்கு அவர புடிக்குது. அவர் ஒண்ணும் எல்லாரையும் மாரி பயங்கரமா டான்ஸ்லாம் ஆடுறது கிடையாது. ரசிகர்களையும் மீட் பண்றது கிடையாது. இன்டர்வியூவும் கொடுக்கறது இல்ல. ஆனா அந்த தூய்மை புடிச்சு இழுக்குது பாருங்க. தூய்மைக்கு அந்த சக்தி இருக்குது. அதுதான் அங்க முக்கியமான விஷயம். சோ அந்த போதை வந்து நீங்க காமத்தை விட்டால் தான் உங்களுக்கு தெரியுமே. குழந்தையா இருக்கும்போது நம்ம அனுபவிச்சோம். ஆனால் அது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே விஷம் வந்தது உங்களுக்கு தெரியல. யோசிச்சு பாருங்க. நீங்க என்னதான் காமத்துல 24 மணி நேரம் மூழ்குறவங்களா இருங்க. தினமும் ஒரு துணையை தேடுறவங்களா கூட இருங்க. ஆனா சின்ன வயசுல நீங்க இருந்த அந்த சந்தோஷத்துக்கு அது கிட்ட வருமா? பட்டாம்பூச்சி உங்களுக்கு சந்தோஷத்த கொடுக்கும். ஒரு செடி சந்தோஷத்த கொடுக்கும். சாதாரண பூ சந்தோஷத்த கொடுக்கும். ரோஜா பூ கூட இல்ல. சின்ன சின்ன பூவெல்லாம் சந்தோஷத்த கொடுக்கும். புல்லு சந்தோஷத்த கொடுக்கும். ஆனா காமத்துல விழுந்த பிறகு அதை தவிர உங்களுக்கு எதுவுமே சந்தோஷம் கொடுக்கலன்றதுனால தான் லட்சக்கணக்குல செலவு பண்ணி இப்படி போயிட்டு இருக்கிறீங்க. ஆனா மீண்டும் உங்களுக்கு உண்மையிலே இப்ப உலகத்துல சுகம் இல்லதான். உண்மையிலே சுகம் நிரம்பிய உலகமும் அதை அனுபவிக்கணும்னா நீங்க நல்ல முதல்ல தூய்மை ஆகணும். அப்பதான் அதை அனுபவிக்க முடியும். இப்பவே உங்களை இட்டுட்டு போய் சொர்க்கத்துல விட்டா கூட நீங்க அங்க இருக்கிற பொண்ணுங்களை தான் பாப்பீங்களே தவிர மற்றது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. அப்ப சுகமான சொர்க்கத்தை கொடுக்கறதுன்னா அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு நீங்க முதல்ல தூய்மை ஆகணும். தூய்மையானாதான் அதை அனுபவிக்க முடியும். அதுக்குதான் தூய்மையாக சொல்றேன். சோ அதுக்கு இறைவனையே நினைக்க நினைக்க கூடவே அவர் சொல்ற விஷயம் இன்னும் ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. ரொம்ப அற்புதமான விஷயம். என்னன்னா கடவுள் என்ன சொல்றாருன்னா, நீங்க என்கிட்ட அர்ப்பணமாகுங்கன்ற. அர்ப்பணமாகுறதுன்னா என்ன அர்த்தம்னா, என்னதுன்னு எதுவுமே கிடையாது. எல்லாமே கடவுளுடையது. கடவுளுடைய வழிப்படி நான் நடக்கிறேன். செய்விப்பவர் அவர். இது செய்யக்கூடிய ஒரு கருவி. என்னை கருவியா பயன்படுத்தி அவர் செய்யறாரு. அப்படி இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு அர்ப்பணமாகுறேன்ற. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களது எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்த மாதிரி என்னது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட கொடுத்துறேன்ற. இப்ப கடவுளுடைய சக்தி என்னென்ன சக்தி இருக்குது? அத்தனை சக்தியும் உங்களுடையதா ஆயிடும்ன்ற. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எதுவுமே காமம் மட்டும் இல்ல. எதுவுமே பற்று கிற்று எதுவுமே. ஏன்னா பற்றுதான் அடுத்தது காமமா தொடருது இல்லையா? ஃப்ரெண்டு எப்படி லவ்வா மாறினாங்க இல்லையா? அந்த பற்று வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அழிச்சிட்டு போயிடுச்சு. சோ இந்த பற்றும் சாதாரண பாவம் கிடையாது இல்லையா? பற்றுனால தானே
எவ்வளவு கொலை நடக்குது. தாய் நாட்டுக்காக கொலை, தாய் மொழிக்காக கொலை, தாய் மதத்துக்காக கொலை, இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. சோ அது மாதிரி கொலைகாரனாவே மாத்தக்கூடியது இந்த பற்று. சோ அந்த பற்றையும் கட் பண்ணணும். அப்ப எல்லாமே இறைவனை தவிர எனக்கு யாருமே இல்லைன்னு நீங்க அந்த உணர்வுலே உண்மையிலே வாழ்ந்தீங்கன்னா, எப்படி கடவுள் நினைத்தால் நடக்குமோ அதே மாதிரி நீங்க நினைத்தாலும் நடக்குன்ற பஞ்ச தத்துவம் உங்க கண்ட்ரோல்ல வரும்ன்ற. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? அந்த ஒரு வினாடி காமத்தின் சுகம் பெருசா, கடவுளுக்கு ஈக்குவலான சக்தி நிரம்பியது பெருசா? யோசிச்சு பாருங்க இல்லையா? சோ அது இது எல்லாமே அந்த முரளியை நம்ம போடுறோம். பி.கே. சரவணகுமார் தமிழ் முரளின்னு போட்டீங்கன்னா, இல்ல அவ்யக்த முரளி பை பி.கே. சரவணகுமார் 2 சேனல் இருக்கும். குறிப்பா அவ்யக்த முரளி அந்த சேனல் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நிறைய ரகசியங்கள் வெளிப்படுத்திட்டு இருப்பார். சோ இதை இறைவனை நினைக்க நினைக்க உங்களுக்கு என்ன கிடைக்கும்ட்டு. கடைசியில உலகமே அழியும் போது அப்படியே எல்லாம் துடிப்பாங்க. இப்ப பாலஸ்தீன்ல இருக்கிறத, உக்ரைன்ல இருக்கிறத பாக்குறோம். உலகம் ஃபுல்லாவே இப்படி ஆகும். குறிப்பா பாரதத்துல. ஏன்னா அணுகுண்டு போடும்போது எல்லாமே காலியாயிடும் பாரதத்தை தவிர. இங்கதான் ரொம்ப கொடூரமா கற்பழிப்பு அது இதுன்னு நடக்கும். ஆனா அந்த நேரத்திலும் ஆல்ரெடி யாருமே என்னுடையவர்கள் இல்லை இறைவனை தவிரன்ட்டு நீங்க வாழும்போது, கர்ம கணக்குக்காக அவங்க மனைவியா, கணவனா, குழந்தையா, அதாவது கடமையை செய்வீங்க. விட்டுட்டு காட்டுக்கு போறது கிடையாது. துறவற மார்க்கம் கிடையாது இது. இருந்தாலும் பற்று கிடையாது. சகோதரி, சகோதரன், குழந்தையா இருந்தாலும் சகோதர ஆத்மா. ஆனா இப்ப இது உடல் ரீதியா இந்த சம்பந்தத்துல இருக்கிறதுனால அதை வளர்க்க வேண்டியது, பார்த்துக்க வேண்டியது என்னுடைய கடமை. அவ்வளவுதான். பற்று கிடையாது. நர்ஸ் பேஷண்ட் பாத்துக்கிற மாதிரி. சோ அப்படி இறைவனை நினைக்க நினைக்க அவங்கள நீங்க இன்னொன்னு என்னன்னா, உங்க மனம் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் உங்களால அவங்கள பாத்துக்கவே முடியும். ஐயோ என் குழந்தைக்கு இப்படி ஆச்சு நீங்க பதறினீங்கன்னா உங்களை பாத்துக்கிறதுக்கு ஒருத்தர் வர வேண்டியதா போயிடும் இல்லையா? சோ அப்ப இந்த வலிமையும், ஏன்னா இன்னைக்கு உடல் ரீதியா எல்லாருமே பலகீனமா தான் இருக்கிறாங்க. ஆனா ஏன்னா ஒரு சில விஷயங்களை கேட்டாலே இறக்குறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. மயக்கடிச்சு விழுறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அதனாலே சொல்ல மாட்டாங்க. ஆனால் உங்க மனசை ஸ்ட்ராங் ஆக்கிட்டீங்கன்னு வச்சுங்களா, மனதில் அது தாக்கத்தை ஏற்படலாம். தாக்கத்தை ஏற்படுத்திய பிறகுதான் அது உடம்புக்கு வருது. மனதுல அது ஒரு பெரிய விஷயமா நீங்க எடுத்துக்கலப்பா. இப்ப ஓகே, இப்ப பாலஸ்தீன்ல கொலை பண்றது, உக்ரைன்ல நடக்கிறதுலாம் அநியாயம் தான். பார்க்கும்போது நமக்கு பரிதாபமா இருக்குதான். ஆனா நீங்க அப்படியே மயக்கடிச்சா விழுறீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியுது அது நாம கிடையாது, நம்முடையவர்கள் கிடையாது, அதாவது நம்ம குடும்பத்தினர் கிடையாது அப்படின்ட்டு. கருணை மட்டும் இருக்கும். அந்த மாதிரி உங்க குடும்பத்திலே நடந்தாலும் உங்களுக்கு அனுபவம் ஆகும். இறைவனை மட்டுமே நீங்க உறவாக உண்மையிலே மனதார நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா. ஏன் நான் பத்தினியா இருக்கணும்னா இதுக்காக தான். பெண்ணுக்கு மட்டும் இல்ல, ஆணுக்கும் சரி. மற்றவர்கள் கடைசியில ரொம்ப துடிப்பாங்க, பேயா அலைவாங்க. உங்களை விட்டு போயிட்டாங்கன்னா நீங்க சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். இதுல இன்னொரு நன்மை கூட இருக்கு தெரியுமா? ஏன்னா உங்க கணவன் இப்படி போறாருன்னா, நிறைய பேருக்கு கணவன் மேல பட்டிருந்தா, ஐயோ நான் போயிட்டா என் கணவனை யார் பாத்துக்க, அதான் இன்னொருத்தர் இருக்கிறாள்ல, நம்ம நிம்மதியா போலாம் இல்லையா? அதே மாதிரி உங்க மனைவிக்கு இப்படி இருந்தா, அதான் இன்னொருத்தர் இருக்கிறாள்ல, நம்ம நிம்மதியா போலாம். இல்லாட்டினா தானே பயப்படுறதுக்கு. ஏன்னா இப்ப எங்கேயும் கூட்டு கொடுத்தனாலாம் இல்ல. ஒரு விதத்துல இந்த பயத்துல கூட இப்படி சேர்றாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? சரி, ஓகே. அப்ப உங்களுக்கு நல்லது தானே இல்லையா? எனக்கு கடவுள் மட்டும் போதும், அல்லாவே போதுமானவன்ட்டு குரான்ல இருக்கும். அப்படி நான் திருப்தியா இருக்கிறேன். அவரு காப்பாத்துவார். அதனால அவரு எதிர்பார்க்கிறது பரிசுத்தம். ஏன் மலர்களை அர்ச்சனை பண்றாங்க கடவுளுக்கு? அதுவும் என்ன மலரை போடுவாங்க? தலையில வச்சதை போட மாட்டாங்க. ஒருத்தர் யூஸ் பண்ணதை போட மாட்டாங்க. பரிசுத்தமான மலர் அப்படியே பறிச்சு அதை கீழே வைக்க மாட்டாங்க. ஏன் ஒரு கூடை அது மாதிரிதான் வச்சு அதை வச்சுதான் போடுவாங்க. அதுவும் நல்ல மலரா இருக்கும், அதைதான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி என்னை மலராக்கி இறைவனுக்கு அர்ச்சனை பண்றேன்னு அர்த்தம் அது. சோ அப்படி நீங்க ஆகுறீங்க. அந்த தெய்வீக குணம் இருக்குது பாருங்க, அந்த சந்தோஷம். ஒரு பழைய படத்தை எடுத்து பாருங்க, சாமி படத்தை சொல்றேன். பட்டினத்தாரா இருக்கட்டும், மீராவா இருக்கட்டும், அது கொடுக்கிற உணர்வு இப்ப இருக்கிற ஒரு படத்தை பாருங்க, ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும். அதான் நான் சொன்னேன் இல்லையா, மென்மையா இருக்கும், ஆனா அந்த ஆனந்தம் நல்லா இருக்கும். இதுல என்ன உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும்? அப்படி ஹீரோ யாரையோ கற்பழிக்க வருவாங்க, அப்படி ஹீரோ வருவார், எப்படா வருவாருன்ட்டு அதுக்கேற்ற மாதிரி மியூசிக் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு ப்ரெஷர், காசு கொடுத்து உங்க ப்ரெஷரை ஏத்திக்கிறீங்க. ஆனா அங்க அப்படி இருக்காது, அப்படியே அப்படியே அமைதியா போயிட்டு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஆனந்தம் இருந்தது. அத கடைசியில அந்த உடல்ன்ற உணர்வு சுத்தமா மறந்துடும்ன்றாரு. அப்படியே யாரை பார்த்தாலும் இயல்பாகவே ஆத்மாவை தான் பார்ப்பீங்க. அவங்க என்ன பண்ணாங்க உங்களுக்கு எல்லாமே மறந்துடும்.
ஏன்னா அது இருந்தா உங்களுக்கு சக்தி கொடுக்க முடியாது. கடைசியில நீங்க தான் கருணையினால, ஏன்னா நினைக்கிறது நடக்க ஆரம்பிக்கும் இல்லையா? அந்த ஆத்மா முக்தி அடையணும்னு நினைக்கும் போது முக்தி முக்தி கொடுக்கிறது சிவனுடைய வேலைன்னு சொல்லுவோம். அந்த சக்தியை உங்களுக்கு கொடுக்கிறாருன்னா காமத்தை விட மாட்டீங்க இல்லையா? என்ன ஏதுன்னே தெரியாம பொண்டாட்டி பிள்ளைய விட்டுட்டு காட்டுக்கு போறாங்க நிறைய பேர். நாகராஜன் அதெல்லாம் போறாரு, எதுக்கு போறாருன்னே தெரியல. உட்காந்துட்டு கதை அடிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா நான் என்னுடைய பிறவி நோக்கமே இதுவா கூட இருக்கலான்றாரு. கடவுளை பற்றி அறியாமல் இருக்கிறாங்க. சோ காமத்தை விடுறாரு. பட் ஆனா அதற்கான எதுக்காக விடணும்ன்றது தெரியல எல்லாம் இருக்கு. சோ எண்ணத்தில் கூட அது இல்லாம இருக்கணும். அதுக்கான சக்தி இறைவனை நினைத்தால் மட்டும்தான் கிடைக்கும். அவராலையும் விட முடியாது இல்லையா? எண்ணத்துல டிஸ்டர்ப் ஆகும், உடம்புலயும் கூட இருக்கும். ஆனால் இங்க இறைவன் நினைவுல இருக்கும்போது எண்ணமே கட் ஆயிடுச்சுன்னா உடம்பு காமத்தை உற்பத்தி பண்ணாது, தப்பிக்க முடியும். ஏன்னா நிறைய பேர் அது இயற்கை தானேன்னு நினைச்சுக்கிறாங்க. கிடையாது, மனம் இல்லாமல் அது வராது. சோ அப்ப விந்து உற்பத்தி ஆகுறதுனால மனதுனால தானே அது நடக்குது. அப்ப மனதிலே இறைவன் மட்டுமே இருக்கிறார். யாரை பார்த்தாலும் இது உங்க தங்கச்சி பார்த்தா அப்படி ஆகுமா? உங்களுக்கு ட்ரெஸ் இல்லாமலே நீங்க பார்த்தா கூட ஆயிடுமா? ஆனா என் ஒருத்தர் கமெண்ட் போட்டுக்காரு, என் தங்கச்சியை ட்ரெஸ் இல்லாம ஒரு தடவை பார்த்துட்டேன், எனக்கு இப்ப அவளை அடையணும்னு தோணுது. ஏன்னா இப்ப அந்த அளவுக்கு பலகீனம் ஆயிட்டாங்க. ஆனா ஜென்ரலா பார்த்தாங்கன்னா டக்குன்னு திரும்பிக்குவாங்களே தவிர ரசிக்கணும் இப்படி எல்லாம் தோணாது இல்லையா? அப்ப ஏன்னா என் தங்கச்சின்ற அந்த உணர்வை வச்சுட்டீங்க. ஆனா அது கூட சில சமயம் ஏமாத்திடுதுன்றது அந்த பிரதர் கமெண்ட்ல தெரியுது. அதுக்குதான் கடவுள் சொல்ற சகோதரன்ட்டு ஆத்மாவை பாருங்கள். ஏன்னா கடைசி நேரத்துல ட்ரெஸ் இல்லாத காரணத்தினால் அப்படி இருக்கலாம். இப்ப நம்ம இந்த இயற்கை சீற்றத்தெல்லாம் வெளில வராங்க, போட்டுக்கிற துணியோட வெளில வராங்க. ஒரு டைம்ல அந்த துணி கூட ஏதாவது ஆகி நிர்வாணமா கூட இருக்கலாம் கடைசி நேரத்துல, தெரியாது. அந்த நேரத்துல உங்களுடைய கண் ஆத்மாவில தான் பார்க்கணும். ஏன்னா அப்படி இருக்கிறவங்களுக்கு முக்தியை கொடுக்கும் போது ஐயோ இவங்க இப்படி இருக்கிறாங்களே, நான் காம உணர்வு வருதுன்னு அந்த மாதிரி பலகீனமா இருக்கக்கூடாதுன்ற. சோ அப்ப உங்களுக்கு கவனம் வந்து டக்குனு பூர்வ மத்தியில தான் போகணும். ஒரு விதத்துல அதுக்கு ட்ரைனிங் தான் இன்னைக்கு ரீல்ஸ் எல்லாம் கொடுக்குது. நீங்க விரும்பாட்டினாலும் அது மோசமா வருது. ஒன்னு நீங்க பார்க்கணும்னு விரும்புறீங்க அப்படின்னும் போது இருந்தாலும் உங்களுடைய ட்ரெஸ் மோசமா இருந்தாலும் உங்களுடைய கவனம் பூர்வ மத்தியிலே இருக்கும். சோ அந்த பயிற்சி பண்ணணும். இதை பண்ணும்போது கணவன் மோசமா நடந்துகிட்டாலும், உங்க மனைவி அது மாதிரி கள்ள தொடர்புல இருந்தாலும் நீங்க கவலைப்பட மாட்டீங்க. உங்க அண்ணா அப்படி இருந்தா கவலைப்படுவீங்களா? உங்க தங்கச்சி இருந்தா அந்த பொண்ணுடைய நன்மைக்காக வேணா நீங்க சொல்லுவீங்க, இது தப்பு பாப்பா அப்படின்னு சொல்லுவீங்க. மற்றபடி டென்ஷன் ஆகாது, ஜென்ரலா ஆகாது இல்லையா? அதே மாதிரிதான் உங்களுக்கு. சோ என்ன ஒண்ணு, அது மாதிரி மனைவி அப்படி பண்றா அப்படின்னா அந்த பொண்ணு சமைக்கிறத சாப்பிடாதீங்க. ஏன்னா அந்த உணர்வுல சமைக்கிறது உங்களை தாக்கும். அது ஒண்ணு இருக்குது. சோ கணவனை பொறுத்த வரைக்கும் அவன் சமைக்க போறது இல்ல. காசு அவன் வந்து மனைவியை பார்த்துக்கிட்டு தான் ஆகணும். அதனால கொடுக்குறான். சோ நீங்க பாட்டுக்கு இறைவன் நினைவுல இருக்க அவருடைய மனமே மாறும். ஏன்னா 24 மணி நேரம் நீங்க இறைவன் நினைவுல இருக்கும்போது அந்த வாயுமண்டலம் உங்க வீட்டையே கோயிலை விட, ஏன்னா கோயில்ல சிலை இருக்கிறது உங்களுடைய சிலை தான். இப்ப நீங்க இறைவனுடைய நினைச்சிட்டு இருந்து உலகத்துக்கு முக்தி கொடுக்கறதுடைய நன்றி தெரிவிக்கும் விதமாக பக்தி மார்க்கம் உருவாகும் போது கோயிலை கட்டுறாங்க. அப்ப உங்க சிலைக்கே அவ்வளவு சக்தி தான், உயிரோட்டமா நீங்க இருந்தா எவ்வளவு சக்தி இருக்கும். அப்ப உங்க வீட்டுக்கு வரும் பொழுது அவருக்கே தான் செய்யறது தப்புன்னு தெரியும். இல்லாட்டினா அவங்களுக்குள்ளே சண்டை வந்து பிரியும், ஏதோ ஒண்ணு ஆகும். இருந்தாலும் அதை நீங்க எதிர்பார்க்கல. பட் அவங்களும் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்ற உங்களுடைய உணவுனால. சோ அதனால கணவன் கெட்டு போறான்ட்டு அவன் சேத்துல வந்தா நீங்களும் சேரல்லி பூசிக்காதீங்க. சோ இதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் மெயின், இது வரைக்கும் சொன்னதெல்லாம் மறந்தாலும் பரவாயில்ல, இதை மறந்துடாதீங்க. ஆத்மான்னு வந்து இறைவனை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். இவ்வளவுதான் இந்த ஞானத்துறை சாரமே. பிரம்மகுமாரிகள் மூலமாக இறைவன் கொடுக்கிற ஞானம் எல்லா பிரம்மகுமாரி சென்டர்ல முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. நீங்க கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தாலும் பார்த்துக்கலாம். பிரம்மகுமாரிஸ் முரளி தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி என்ன மொழியில வேணாலும் பார்த்துக்கோங்க. சோ அதை கேட்கணும், இறைவனை நினைக்கணும், அவ்வளவுதான். ஒருவர் பார்க்கும்போது ஆத்மான்னு பாருங்க, தேவையில்லாம பார்க்க தேவையில்ல. ஆரம்பத்துல சக்தி இருக்காது. அதனால அப்புறம் நீங்க சக்தி வர வர உங்க குடும்பத்துல ட்ரை பண்ணுங்க. உங்க அப்பா அம்மாவை பார்க்கும்போது பூர்வமத்தியில பாருங்க, மனைவியை பாருங்க, சகோதரனை, குழந்தைய இப்படி பார்த்து நல்லா அப்படியே பக்காவாகும்போது அதுக்கப்புறம் மற்றவர்களையும் அதே மாதிரி பார்க்கும்போது இழுத்தா கூட ஒரு 2-3 நாள் அது சரியாயிடும். ஆச்சரியமா இருக்கும். உங்களுடைய அந்த திடத்தன்மை தான் இருக்குது. இந்த தடவை நம்ம முகத்தை பார்க்க, இதுதான் யுத்தமே. இந்த யுத்தம் தான் மகாபாரத யுத்தம். குரான்ல காட்டியிருக்கிற யுத்தம், பைபிள்ல காட்டியிருக்கிற யுத்தம்லாம் இதுதான். நம்ம அசுரனுக்கு சாத்தான் அடிமையாக்கி வச்சிருக்காங்கல்ல, சாத்தானுக்கு எதிராக தான் யுத்தம். மனிதர்களுக்கு எதிராக கடவுள் யுத்தம் பண்ண சொல்லுவாரா? நீங்களே புரிஞ்சுக்கணும். சரி, ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you so much, sister. Thank you, brother. Om Shanti.